Hi, welcome back to my channel. இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் கிட்டத்தட்ட 5% டவுன் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க கொடுத்த Q1 ரிசல்ட்ஸ் தான். அந்த ரிசல்ட் தான் இந்த வீடியோல நம்ம அப்டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்கு போலாம். இந்த Q1ல ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட டோட்டல் சேல்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 17,184 கோடியா இருக்கு. இயர் இயர்ல இது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 17,149 கோடியா இருக்கு. இது 10.27% இயர் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் இந்த Q1ல 17,529 கோடியா இருக்கு. ஸோ டோட்டல் இன்கம் ஆல்மோஸ்ட் 10% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து எபிட்டா, ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் இது 3,947 கோடியா இருக்கு. இது இயர் ஆன் இயர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 307 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. இயர் ஆன் இயர்ல 40 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் த டேக்ஸ் இந்த Q1ல 3,548 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 3,208 கோடியா இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர்ல 10.60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.74% கம்மியா இருக்கு இயர் ஆன் இயர்ல. இந்த Q1ல 2,631 கோடியா இருக்கு. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 2,705 கோடியா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 74 கோடி இயர் ஆன் இயர்ல நெட் ப்ராஃபிட்டுங்கிறது டவுன் ஆயிருக்கு. இதே மாதிரியே இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல 3.70% டவுன் ஆயிருக்கு. ஸோ மெயினாக நெட் ப்ராஃபிட் இந்த Q1ல டவுன் ஆனது தான் மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. இன்னைக்கு HUL ஷேர் 5% டவுன் ஆகிறதுக்கு. அடுத்ததாக HUL கம்பெனி இந்த குவார்டரில் ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லையும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹோம் கேர் செக்மெண்ட் எடுத்துக்கலாம். இதோட அண்டர்லைன் சேல்ஸ் குரோத்துங்கிறது இந்த குவார்டரில் 14% இருந்திருக்கு. அதாவது ரெவன்யூங்கிறது இந்த Q1ல அவங்களுக்கு 6,554 கோடி இந்த செக்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் க்ரோத் கொடுக்குற ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மிங் செக்மெண்ட்டாக இருக்குது இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் இந்த கம்பெனிக்கு. இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் துணியில் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பார்ஸ், லிக்விட்ஸ், பவுடர்ஸ், அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற யூஸ் பண்ணுற லிக்விட் பார் இதெல்லாமே இந்த ஹோம் கேர் செக்மெண்ட்டில் வருது. அடுத்து பியூட்டி அண்ட் வெல்பீயிங் செக்மெண்ட் இதோட அண்டர்லைன் சேல்ஸ் க்ரோத்துங்கிறது 12% இருந்திருக்கு. இந்த செக்மெண்ட்லேருந்து இந்த குவார்ட்டரில் 4,083 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரில் ஷாம்பூ, அப்புறம் ஹேர் ஆயில், ஃபேஸ் கேர், க்ரீம், அப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்ட் அதர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வருது. அடுத்து பர்சனல் கேர் செக்மெண்ட் இதோட அண்டர்லைன் சேல்ஸ் க்ரோத் 4% இருக்குது. இந்த செக்மெண்ட்லேருந்து 2,624 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்துட்டு இந்த செக்மெண்ட்டில் க்ரோத்துங்கிறது பாசிட்டிவாக இருந்தாலும் மற்ற பிஸ்னஸ் செக்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பர்சனல் கேர் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்லோவாக க்ரோ ஆகிற செக்மெண்ட்டாக இருக்குது. இதில் பர்சனல் கேரில் ஸ்கின் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ப்ரீமியம் ஷவர் ஜெல்ஸ் அண்ட் ப்ரீமியம் பாத்திங் சோப்ஸ் எல்லாமே இந்த பர்சனல் கேர் செக்மெண்ட்டுக்குள்ளே வருது. அடுத்து ஃபுட் செக்மெண்ட் இதில் கிட்டத்தட்ட அண்டர்லைன் சேல்ஸ் க்ரோத்துக்கு 7% இருக்குது. இந்த செக்மெண்ட்லேருந்து இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்க ரெவன்யூ இந்த குவார்டரில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,480 கோடி. இதில் ஹெல்த்தியாக க்ரோ ஆயிருக்கு இந்த ஃபுட் செக்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா காஃபி, நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஃபுட்ஸ், அப்புறம் பூஸ்ட் போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ஹெல்த்தியாக க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் டவுன் ஆனதும் அதே மாதிரியே இவங்களோட காம்படிட்டர்ஸ் இதை விட பெட்டரான ரிசல்ட் கொடுத்ததும் ஒன் ஆஃப் த ரீசனாக பார்க்கப்படுது HUL ஷேர் இன்னைக்கு பெருமளவு டவுன் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த Q1 ரிசல்ட் சம்மந்தமாக HUL ஷேர் சம்மந்தப்பட்ட அனைத்து இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.